உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில் ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையிலும் செவ்வாயோட பார்வையிலும் அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டில் வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, 2ஆ பிரிச்சிடலாமா? முதல் 15 நாள் எப்படி இருக்கும், அடுத்த 15 நாள் எப்படி இருக்கும்? ஏன்னா ராசிநாதன் முதல் 15 நாள் கேதுவோட சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சு, நிஜமாவே இந்த அஷ்டம சனிலாம் இருக்கோ, சனி வக்கரம் தானே ஆயிடுச்சுன்னாங்க, குரு பார்க்குதுன்னாங்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றானே, நம்மளுக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. சூப்பர்ன்றாங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேன். இவ்வளோத்தையும் குழப்பிட்டு இருக்கிற எல்லா ஜோசியக்காரங்களையும் திட்டிட்டு இன்க்ளூடிங் மீ, நான்லாம் கோவமே பட மாட்டேன். சிம்மராசிக்காரங்க திட்டினா நான் ஏன் கோவப்பட போறேன்? வேலையே அதுதானே, அதனால ஹாப்பியா எடுத்துக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். இந்த மாசம் இவ்வளோ குழப்பத்துக்கும் நடுவுல ஏற்கனவே பயங்கரமா பொறுப்பு கூடி வேலைன்னு ஓடிட்டு இருக்கீங்க. என்ன வேலையில இருந்த பிரச்சனை கொஞ்சம் சுமூகமா லைட்டா அப்படி தள்ள போகுது. அடி வாங்கலாம் தப்பிக்க போறது இல்லை. கல் அடிக்காம கொஞ்சம் பஞ்சில் அடிக்க போறாரு கடவுள் இந்த மாசம். அது வரைக்கும் சந்தோஷம். எப்படி அடி வளர்த்தா உனக்கு போகுது. இந்த அஷ்டமச்சனின்னு மிஸ்டர் சனி உட்காந்து தான் இருக்காரு. குரு பார்த்து ஓரளவுக்கு அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்றாரு. ஆனால் அவர் அப்படியே இறங்கி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரா. உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கர ஹாப்பியா இருக்க போறீங்க இந்த மாசம். ஒரு 9-10 தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஏன்னா சுக்கிரனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி கர்மா கிளென்ஸ் ஆகக்கூடிய நேரம். 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. வேற என்ன வேணும்? அவர் நம்மளுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும்.
இந்த 4க்கு 10க்கும் உடையப்பட்டவன் இந்த ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கும் போது சுய முன்னேற்றத்தின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. வேலையில் இருந்த ப்ராப்ளம் சரியாக போகுது. நம்பர் 1, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பவர் கிடைக்கும். வேலையில் சில விஷயத்தை செக்ரிகேட் பண்ணுவீங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும்ல, உங்களுக்கு மட்டும் ஜாப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். இந்த தடவை இருக்கிற வேலையை விட்டுறலாமா, வேற எங்கேயாவது போவோமா அப்படின்ற மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவை சிம்மத்தை தேடி வரும். நீங்கள் சரின்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் இந்த தடவை குலதெய்வத்துடைய ஆசி அப்படியே அப்பி இருக்குது உங்களுக்கு. அபரிவிதமாக இருக்குது. நல்லா இருங்க சாமிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கான். பெண் தெய்வங்களுடைய எனர்ஜி வேவ் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். செல்ஃப் சேலஞ்சஸ் நடக்கும். அது என்ன செல்ஃப் சேலஞ்சஸ் அப்படின்னா, சேலஞ்ச் பண்ணி சில விஷயத்த முடிப்பீங்க. உங்களால் முடிக்கவே முடியாதுன்னா இந்த தடவை இல்லை நம்ம முடிக்கணும். உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகி சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்ற மாதிரி இந்த தடவை போவீங்க சிம்மராசிக்காரர். செல்ஃப் சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். நிறைய தடைகளை தாண்டி சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். புது ப்ராஜெக்ட், புது விஷயத்தையும் அவங்க ஓனர் எடுத்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவார். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சில அடி வாங்குற கல் தானே சாமி ஆகும் இல்லையா? நம்மளாம் சாமி அடுத்து ஆரப்போம். அதனால் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே வாங்குற அடியே கொஞ்சம் வாயை முட்டி வலிக்குதுன்னு சொல்லவும் முடியாது. நம்ம சிங்கமாச்சு வெளில சொல்லவும் முடியல, அடி வாங்குறதுல தப்பிக்கவும் முடியலன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. சரியாக போயிடும். 17 தேதி வரைக்கும் தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க. பல மாசமாக நான் அப்படி தான் இருக்கேன் மேடம்னா பக்குவப்பட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி இனிமேல் வரக்கூடிய பல மாதமும் அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. கொஞ்சோண்டு டைம் ஓகேவா இல்லை, அவ்வளோதான். 17 தேதிக்கு அப்புறம் தான் டைம் நல்லா இருக்குது சிம்மத்துக்கு. ஆனால் ஒன்று, செவ்வாயுடைய பொசிஷன் குருவோட சேர்ந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இந்த ப்ராப்ளம் சரியாக போகும். 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு. நல்ல சாப்பாடு கிடைக்குங்க. ஐயோ, சாப்பிட முடியாமல் தவிச்சு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல சோறு கிடைக்கும். பேசினாலே பஞ்சாயத்தில் இருந்த சிம்மராசிக்காரருக்கு இனிமேல் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். நான் வாயை திறந்தாலே வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் பேச்சுக்கு 4 பேர் மகுடிக்கு மயங்க பாம்பு மாதிரி கட்டுப்படுவாங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இடத்துல வந்து உட்காருவார் புதன். 2ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டில் மூல திரிகோணமாய் உட்கார்றது பெரிய விஷயம். அது எப்போயோ வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மாதம் நடக்கும், செப்டம்பர் மாதம். நிறைய கிஃப்ட் கிடைக்க போதோ, கிடைச்சா சொல்லுங்கள். நிறைய பேர் மணி பர்ஸ் வாங்குவீங்க, பெல்ட் வாங்குவீங்க. இந்த தடவை 2மே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றா கிஃப்ட் கிடைக்கும், இல்லை நீங்களா வாங்குவீங்க. செப்பல் மாற்றுவீங்க, இல்லை ஷூ வாங்குவீங்க. இது இந்த தடவை நடக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல குருவோட பார்வை, 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி. நிறைய தைரிய விரிய விஜய வெற்றி ஸ்தானம் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டுச்சுல, அதெல்லாம் நிவர்த்தியாகும். சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தால் என்னத்துக்கு கருது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த மாதம் நிம்மதி பார்த்துக்கலாம் போ அப்படின்ற எண்ணத்தை இயல்பாகவே வந்து இந்த தடவை சுக்கிரன் கொடுத்துருவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ சுக்கிரனுடைய போஷனும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. 4ஆம் இடத்து குரு பார்வை இருக்கும்போது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். எனக்குன்னு சில விஷயத்த பண்ணிப்பீங்க. அதான் சொன்னேன், உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணிப்பீங்க. நிறைய பேர் ஃபோன் வாங்குவீங்க இந்த தடவை சிம்மராசிக்காரங்க. வாங்கினேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஃபோன் வாங்குவீங்க. கம்யூனிகேஷனில் இருந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். நினைக்கிறத பேச முடியாமல் இருந்துச்சு இல்லை, சூழ்நிலை கைதியாக இருந்தீங்களே. என் பாசையில் சொன்னா உங்களுக்கு புரியும். சூழ்நிலை கைதியாக ஏதோ ஒரு இடத்துல இருந்தீங்களா, மாட்டியிருந்தீங்களா, அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சுயபலம் ஆன்ம பலம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டில் நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்கா, ஆளில் படுக்கிறா, நான் ரூமில் படுக்கிறேன், இப்படியே போகுது எங்கள் பொழப்புனா இந்த தடவை அந்யோன்யம் அதிகரிக்கும். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குது. புது விஷயங்கள் மூலமாக உங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிப்பீங்க. நிறைய இந்த தடவை உடம்பை பார்த்துக்கணுன்ற எண்ணம். 2ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா பேச்சில் வந்து ஒரு வசீகரம் வரும். அப்படியே நீங்கள் சிம்மராசிக்காரங்களா இந்த மாதம் அப்படி பேசுகிறீங்கன்னு நாங்களாம் வியக்கணும். எனக்கெலாம் எழுதும் போதே பரவாயில்லையே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் 7ஆம் தேதிக்கு மேலே பேச்சிலேயே அப்படியே ஒரு காதல், பேச்சிலேயே கிடையாது. அதனால சிம்மராசிக்கார வீட்டு அண்ணிமார்களே கவலைப்பட்டுக்காதீங்க. எங்கள் அண்ணங்கள்லாம் சூப்பராக உங்களை இந்த தடவை பார்த்துட்டு போகிறாங்க. அன்னைமார்களே கவலைப்படாதீங்க. எங்கள் அண்ணிலாம் அப்படியே உங்களை அப்படியே காதலாகி கசிந்து பேச்சிலேயே மயக்கி என் புருஷ மாதிரி உண்டான்னு சொல்ல போகிறாங்க. அதனால் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ண வேணாம். ஓகே, நிம்மதியாக இருக்குது, வீடு நிம்மதியாக இருக்க போகுது, குடும்பம் நிம்மதியாக இருக்க போகுது. ஏன்னா சிம்மத்துக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுங்க, பாவம். அது
சும்மா கத்துமே தவிர வீடு தான் எல்லாமே. அது ஒரு மலைக்குள்ளே போட்டு அடக்கிட்டோன்னா அது எப்படி அந்த மாதிரி தான் சிம்மம். அதுக்கு வெளியில் போய் சுற்றி சும்மா கத்தும். வெளியில் தான் சிம்மம். வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி திருநாளே உடஞ்சிருவாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்ட் சிம்மம். இந்த தடவை இதெல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள் முடிவுகள் மேற்கொள்வீங்க. செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஒரு மிராக்கல் மாதம் தான் எனக்கு தெரிஞ்சு சிம்மத்துக்கு. ஆஃப்டர் 18 தேதிக்கு மேலே அது வரைக்கும் கொஞ்சம் கவனம். நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும். திடீர்னு பேங்க் லோன் போடு, பேங்க்ல அன்எக்ஸ்பெக்டடாக சில பணம் வரவு வர்றது, புதிய முயற்சிகள் மேற்கொள்ள. எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் சக்ஸஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க. அட்சமசன் சொன்னா அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. குரு நல்லா இருக்காரு. 3ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு. 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 5ஆம் வீட்டு அதிபதி தான் போய் உட்காந்துருக்காரு 12ல. 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. வேலை, தொழில், லாபம் எல்லாம் வெற்றி. வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க. இந்த மாதம் உங்களை சுய முன்னேற்ற உதவியாளராக மாற்றக்கூடிய எல்லா வேலையும் பிரபஞ்சம் பண்ணும். சிம்மராசிக்காரங்களுக்கு 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல சுகங்களோடு கூடிய சந்தோஷங்கள் நிறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, சிம்மராசிக்கார பிள்ளைங்க எப்படி பிடிப்பாங்க? சூப்பராக பிடிக்கும். சிம்ம ராசி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி செம்ம. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி வாங்கியிருக்காரு. நிறைய டான்ஸு, பாட்டு, என்ன இந்த ஃபோனை பிடிங்கி இந்த பிள்ளைகிட்ட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சிம்மராசிக்கார பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனு அது இந்த மாதம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். படிப்பு பக்காவாக இருக்கும். நிறைய விஷயத்தில் ஜெயிச்சுட்டு வருவாங்க. நிறைய மார்க் எடுப்பாங்க. ஸோ பிள்ளைகளுடைய படிப்பை பற்றியோ இதை பற்றியோ கவலைப்பட்டுக்க வேண்டாம். 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கும், குழந்தை பிறப்பு, வருமான உயர்வு, ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, அடுத்த லெவல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டு, செல்ஃப் மோட்டிவேஷன், புது புது விஷயங்களை வாங்குறது, புதுசாக வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்குறது, ஒரு கடைக்கு போகிறது, மாலுக்கு போகிறது, கிஃப்ட் வாங்குறது எல்லாம் இந்த நடக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். அலைச்சல் கொஞ்சம் தீரும். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நல்ல உறக்கம், நல்ல சாப்பாடு இந்த தடவை கிடைக்கும். நான் கேதுவோட பிடியிலேருந்து ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு. அதுவும் சுயசாரம் வந்துட்டாலே ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா கேது அந்த பக்கம் இருக்கான். கொஞ்சம் தாண்டிட்டாலே ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ 10-15 தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. சிம்மத்துக்கு வந்து நல்ல தூக்கம், நல்ல உறக்கம், நல்ல சாப்பாடு, நிம்மதி, ஹாப்பினஸ் இதெல்லாம் வரும். ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனை சரியாக போகும். புதனும் சூரியனும் சேரும்போது நிறைய டாக்குமெண்ட் விஷயம், நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம், யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்களோ, வாத்தியாராக இருக்கீங்களோ, இல்லை தலைமைத்துவத்தில் இருக்கீங்களோ, பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்களோ, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏதாவது நகை கடைக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்றா நகைச்சீட்டு ஆரம்பிப்பீங்க, இல்லை நகை வாங்கிட்டு வருவீங்க, இல்லை வெள்ளியை போட்டு வெள்ளி வாங்குவீங்க. ஏதோ ஒரு நகை கடையோடு இந்த தடவை கனெக்ட் ஆச்சு. போனீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். 60 வயது தாண்டி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு நிவர்த்தி ஆகும். என்ன இந்த கால், பாதம், முட்டி வலி, கணுக்கால், காஃப் மசில் பெயின், நரம்பு இழுக்கிறது, வெரிகோசஸ் பெயின், இது மட்டும் கொஞ்சம் கவனம். சில பேருக்கு முதுகு தண்டுவடம், ஷோல்டர் பெயின் வந்துட்டு போகும். அடிக்கடி கண்ணு வலி, பல்லு வலி, தலைவலி. என்னதான் பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, அஷ்டமசனில் இருக்கும்ல, கொஞ்சம் இந்தந்த இடங்கள்லாம் வலி இருக்கும். அதை மட்டும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணீர் குடிக்க 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 சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் தண்ணீர் தானம் பண்ணுங்க. சீக்ரெட் சொல்லித்தரேன். 3ஆம் வீட்டு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காருல்ல, யாராவது ட்ராவல் போவாங்கல்ல, ஊருக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இல்லை ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் வாங்கிடும், சூப்பர் சக்ஸஸ். இல்லை ஏதாவது போகிறவங்களுக்கு, நம்ம வீட்டில் இருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இல்லையா நம்ம எங்கேயாவது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி யாருக்காவது தண்ணீர் தானம் கொடுத்துட்டு வரதெல்லாம் இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான மிகப்பெரிய சூட்சும பரிகாரமாக இதை அமையும். பண்ணி பாருங்கள், சூப்பராக கைமேல் பலன் கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? குலதெய்வத்துடைய வழிபாடு மிகச்சரியான முறையில் உங்களை வேலை பார்க்கும். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு. வேற ஊரில் இருக்கீங்க, வேறு நாட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் பிள்ளையார தினம் ஓம் கம் கணபதியே நமக்கு, ஓம் கம் கணபதி நமக்கு, கம்முனாலே வந்துருவார். அவர் கம்முன்னு கூப்பிட்டு பாருங்க, வருவார். ஓம் கம் கணபதியே நமக்கு, இதை மட்டும் போய் சொல்லிட்டு பாங்க. மந்திரத்தை சொல்லிட்டு தினம் போங்க. 17-18 தேதி வரைக்கும் கொஞ்சம் தடைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கணேசனுடைய அருள் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கு.
இந்த தடவை நிறைய gift கிடைக்கும்னு சொல்லிட்டேன். பர்ஸு, பெல்ட் எல்லாம் நிறைய gift கிடைக்கும். வாங்கினா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கிளியர். சில பேர் வாட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய கூடி வருது. ஓகே. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் முதல்ல பார்ப்பீங்க. முதலையா? எஸ். முதல்ல பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. குரோக்கடைல் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் குரோக்கடைல்ன்ற பேரையாவது பார்ப்பீங்க. குரோக்கடைலோட கனெக்ட் ஆவீங்க. எங்கேயாவது யூடியூப் பார்க்கும்போது குரோக்கடைல் ஏதாவது ஒன்று பிடிக்கிற மாதிரி, இல்லை முதலை படம், முதலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அப்படின்னா என்ன? எவ்வளோ அடித்தாலும், எவ்வளோ விஷயத்த கொடுத்தாலும் முதல்ல இரும்பையே கரைச்சிடுமா. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ சரி பண்ணிடுவ, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முதலை பார்த்தல்ன்ற நிகழ்வு பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் காட்ட போது. முதல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. வந்த கஷ்டத்துக்கு இடும்பைக்கு இடும்பை செய்வார். நீங்கள் துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பீங்க. அதுதான் சிம்மம் எப்பயுமே. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. அதனால் இந்த தடவை நீங்கள் டஃப்புக்கே டஃப் கொடுப்பீங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க. எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பிரபஞ்சம் உங்களோடய இருக்குது. உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு கடாட்சத்தோடு இருக்குது. சிம்மராசிகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் விமோச்சன மாதமாக அமைய காத்திருக்கிறது.